அதனால் தயவு செய்து நம்மளுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது வகுப்புக்கான சில விதிமுறைகள் இருக்கிறது. அது ஏற்கனவே நாங்கள் வகுப்பு துவங்குவதற்கு முன்னாலே அது சம்பந்தமான தகவல்களை தெரிவித்திருக்கின்றோம். தயவு செய்து இதை ஒரு கடினமான இதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் கண்டிப்பாக உரிய நேரத்துக்குள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தற்போது இன்றைய நிகழ்விலே மரியாதைக்குரிய நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையிலே பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் சேது சார் அவர்கள் இன்றைய வகுப்பு தொடர்ச்சியாக 2ஆம் வகுப்பு அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கம்யூனிகேஷன், காம்ப்ரிஹென்ஷன், அதை தொடர்ந்து நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வரக்கூடிய ஏரியாக்களையும் இன்றைய தினம் மரியாதைக்குரிய சார் கவர் பண்ண இருக்கிறாங்க. அதனால் அந்த வகுப்பை பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு தற்போது ஐ ஹேண்ட் ஓவர் தி செஷன் டு டாக்டர் சேது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, Prasad sir, for giving one more opportunity. For one more opportunity. Really, I feel very happy. நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த ப்ரோக்ராம் என்னுடைய ஸ்கிரீன் ஷேரிங் இருக்குல்ல? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. your screen is sharing sir. ஓகே, போன வாரம் நம்ம கிளாஸ் எடுத்தோம். இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க ரிப்பீட்டடா நிறைய முயற்சி எடுக்கிறீங்க. அதுல அந்த முதல் விஷயம் அவங்க இன்னைக்கு பிரசாத் சார் சொன்ன போல இந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அவர் கோல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். The commitment towards our goal is very very important. யோசிச்சு பாருங்க, கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டதுக்காக போறோம். அப்படி வீட்டுல உட்கார்ந்தே பண்ணலாம். இருந்தாலும் ஒரு மரியாதையோட அழகா நாம இங்க இருந்து கிளம்பி போய் சன்னதியில போய் வேண்டிட்டு வரோம். ஏன்? அப்பதான் கடவுள் நம்மளுக்கு செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதேதான் எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் அது ஒரு தெய்வமா நீங்க பாத்தீங்கன்னா, தெய்வத்துக்கு எந்த வகையில நீங்க வொர்ஷிப் பண்ணுவீங்களோ அந்த வொர்ஷிப் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது எந்த டாஸ்கா இருந்தாலும் வின் பண்ணலாம். இதெல்லாம் நாங்க வச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபார் தி சக்சஸ். So still today we are here, myself or Prasad sir, whatever, no, whoever, உங்க கூட நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட். நான் போன கிளாஸ்ல, முந்தின கிளாஸ்ல, மோட்டிவேட் கிளாஸ்ல பேசும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நான் டிகிரி படிச்சிருந்தாலும் என்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் யாராச்சும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடியது ஹார்ட் ஒர்க் வித் கமிட்மெண்ட். தட் இஸ் மை குவாலிஃபிகேஷன். என்னுடைய ஆசிரியர்கிட்ட கூட நேற்று நான் பேசிட்டு இருக்கும் போது சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் நம்ம தகுதிக்கு மீறின சில ஒர்க் எல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமா. அப்ப சொன்னார், நம்மளுடைய அடையாளமே அந்த உழைப்பு தானடா, அதனால நீங்க பாட்ட பண்ணிட்டே இருற அப்படின்பார். ஸோ அதைத்தான் அவங்க இன்னைக்கு உங்களுக்கு அதை அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரியும். என்ன இவ்வளவு தூரம் எங்களுக்காக ஒண்ணுமே கிடையாது. நத்திங் we are going to gain out of it. Already we settled, we got a government job, we qualified ourselves, still we are working and learning. That is the thing. So even I am taking this class, I am very eager to learn many things. Very eager to learn many things. I am not expert in communication, or I am not expert in all the 10 units. But even though I am ready to face all the 10 units. அதுதான் the commitment towards their task. So அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா really you all will be honored with your achievements and you can accomplish your life goals with your achievements. அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. நாங்கெல்லாம் வாத்தியாரை தேடி போய் தொந்தரவு பண்ணி படிச்சதுனாலதான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருமே தேடி போய் யார்ட்டையும் கேட்கணுமோ இல்ல அப்படி நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கம்மி. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க.
இது இட்ஸ் ஆல்சோ ஒன் பார்ட் ஆஃப் தி என்ன சொல்லலாம் கோல் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். நீங்க எவ்வளவுதான் நாலேஜ்ஃபுல்லா இருந்தாலும் பட் த கமிட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மனசு ஐயோ 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன், 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன், அந்த ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் இருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் போய் நம்ம போய் அப்படிங்கிற அந்த அர்ஜ் டுவர்ட்ஸ் த கோல், அதான மோட்டிவேஷன் சொல்லும். The urge towards a goal, அதான மோட்டிவேஷன் சொல்லும். That intrinsic motivation, உங்களுடைய அந்த மோட்டிவேஷன் is very very important. So I am also support the same as Prasad sir said. அவர் சொல்றது விதமான வித்தியாசமா இருக்கலாமே ஒழிய பட் இப்ப வந்து அப்படித்தான் போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதனால நம்ம குழந்தைகிட்டே நாம வந்து கொஞ்சம் கடினமா சொன்னா தான் நம்ம குழந்தைகிட்ட நம்மள லிசன் பண்ணும், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பட் இட் ஆல் ஃபார் யுவர் development and progress in the field. Okay, so already we have completed 2 unit, teaching aptitude and research aptitude. Third unit வந்து comprehension. அந்த comprehension பொறுத்த வரைக்கும் even I am not good in the vocabulary skills in English, எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. பட் நான் அதுக்காக தான் சொல்லுவேன், I always keep that comprehension at the last. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கா, ஏன்னா முதல்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை ரீட் பண்ண ஆச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு நாம ஒதுக்கக்கூடிய டைம் வந்து 5 நிமிஷம். ஆனா நீங்க ரீட் பண்ணி இதெல்லாம் பார்த்து நீங்க முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் காலி ஆயிடும். குறைஞ்சது 10 to 15 நிமிஷமாச்சும் காலி ஆயிரும் அந்த கொஸ்டின். ஆனா தெரியவே தெரியாது, அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரியே இருக்கு, நம்மளுக்கு பின்னாடி டைம் போறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப வேற மேல வாட்ச் ஓடிட்டு இருக்கு, அதுவே பாதி நம்மளுடைய இதய துடிப்பை மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த வாட்ச் ஓடிட்டே இருக்கு, இத்தனை செகண்ட்ஸ் தான் மீதம், இவ்வளவுதான் மீதங்கும் போது பாதி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். So it is my opinion, keep this comprehension at the last. My opinion, I am said என்னுடைய டாஸ்க்ல நான் வின் பண்ணது அப்படிங்கறத வச்சு நான் உங்கள்ட்ட சொல்றேன், ரைட்டுங்களா? இட் இஸ் மை ஒப்பீனியன். ஐ ஆல்வேஸ் கீப் த காம்ப்ரிஹென்ஷன் அட் த லாஸ்ட். ஐ நெவர், ஏன்னா லாஸ்ட்ல வந்து டைம் இருக்கோ இல்லையோ எனிவே நம்ம வி கோ ஃபார் an answers, சரிங்களா? அப்ப அதுக்காக தான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் கீப் இட் அஸ் லாஸ்ட். நான் முதல்ல கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் போவேன். சில நேரத்துல கொஸ்டினை படிச்சப்பவே நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் போட கூட தோணும், ஏன்னா சில பேராகிராஃப் வந்து காமன் மீனிங்ல இருக்கும், இந்த ரியல் ஃபேக்ட்ல இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நாமளே டைரக்டா ஆன்சர் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால அதுக்காக நீங்க போய் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தா இங்க போகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் அப்படி ஃபீல் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸை முடிச்சுக்கிறேன். அதனால நீங்கள் ஐ ஆல்சோ அதுக்கு அவங்க எல்லாரும், நானும் இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனி கீ பாயிண்ட்ஸ் அடிஷனல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து யூடியூப்லயும் வெப்சைட்லயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரே விஷயம், நீங்க சக்சஸ் ஆகணும் ஆனா 5க்கு 5 மார்க் எடுத்துடலாம், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது, 5க்கு 5 எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேராகிராஃப படிச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆன்சர் போட்டீங்கன்னா அந்த, அதாவது சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மீனிங் ஆஃப் த வேர்டு கேட்கலாம், இல்ல ஒரு பேராகிராஃப்ல இருந்து அப்டிராக்ட் கேட்கலாம், ஒரு அவுட்கம், ஒரு கன்க்ளூஷன்ஸ் கேட்கலாம். அது வந்து அதுல இருக்கவே இருக்காது, நீங்க தான் அரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன், ஒரு 10 பேசேஜ் நல்லா நீங்க ரீட் பண்ணியே அர்த்தங்களை கண்டுபிடிச்சு பென்சில வச்சு மேல தமிழ்ல எழுதி அதுக்கப்புறம் நீங்க கீழே ஆன்சர் தேடிப்படி இப்படி 10 பேராகிராஃப் எல்லாமே ரிப்பீட்டட் பிராக்டிஸ் தான். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் அண்டர் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, அதான் அந்த ஃபார்முலால சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணீங்கன்னா கட்டாயமா காம்ப்ரிஹென்ஷன்ல 5க்கு 5 எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. Now we move on to the unit 4 communications. ஸோ அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து நான் காம்ப்ரிஹென்ஷன்ல சொன்னேன். பி ஃப்ராங்க் இன் தட். அதுக்காக 10 யூனிட்டுங்கிறதுக்கான 10 யூனிட்லயும் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறது கிடையாது. The way I approach towards the question, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் யூஜிசியும் ஜேஆர்எஃபோ இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்தை கிராஸ்பிங் பண்ணக்கூடிய பவர், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர், இந்த கிராஸ்பிங் பவர் சொல்லுவாங்க. ஒரு கான்செப்ட் ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அதை குயிக்கா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, இதை பேஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அது உங்களுக்கு இட் மே பி குட் ஃபுட் ஸ்டெப்ஸா இருக்கலாம், இல்ல சம் ஆஃப் யூ மே ஃபைண்ட் இதை விட குட்டா கூட நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கலாம். ரைட், now we will go with the communications. அதுல பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ஓகே, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால இதெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க குயிக்கா சொல்லிடுவீங்க. ஆனா எனக்கு சொல்லக்கூடியவங்க, சார் நீங்க எப்படி இதை பெர்சீவ் பண்ணீங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க எப்படி பர்சீவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். The first question. The use of the central point of the classroom communication as the beginning of a dynamic pattern of ideas is referred to as. டக் டக் சொல்லுங்க பாப்பா. ஆன்சர் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா ஏன் சார் ஆன்சர் மட்டும் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்க. Central point of the classroom communication as the beginning of dynamic pattern. அப்ப என்ன அர்த்தம்? சென்ட்ரல் ஏதோ ஒரு டாட் வைக்கிறாங்க சென்ட்ரல்ல, அது இருந்து டைனமிக் பிரான்ச்சஸ், மேபி த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் உடம்புல சொல்லுவாங்கல்ல, இந்த பிரைன் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதுல இருந்து இந்த கிளைகள் பிரிஞ்சு போற மாதிரி நரம்புகள் பிரிஞ்சு போறதுக்கு வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அதைத்தான் சொல்றாங்க சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து டைனமிக் பேட்டர்ன் அப்படி போற ஐடியாஸ் போட அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டமைசேஷன், ப்ராப்ளம் ஓரியன்டேஷன், ஐடியா, புரோட்டோகால். தெரியலன்னா நீங்க சார் ப்ளீஸ் சொல்லிருங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். சார் மைண்ட் மேப்பிங்கா சார்? எதுக்கு எப்படி சொல்றீங்க மேம்? தெரியல சார். ஓகே ரைட், அவ்வளவுதான். தெரியல, இது அசம்ப்ஷன். ரைட்டா? எனிபடி? இல்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் மேப்பிங் கரெக்ட் மேம். இந்த மைண்ட் மேப்பிங் இப்போ ஒரு டூல்லாம் நிறைய டூல் வந்திருக்கு. ஒரே ஒரு அது எது நீங்க மாடல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மைண்ட் மேப்பிங் மாடல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? Yes sir. I would like to show the mind mapping model. நாங்க வந்து இப்ப அதுல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மைண்ட் மேப்பிங்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். Yeah sir, mind mapping is nothing but நம்ம ஒரு ஐடியா வந்து நம்ம ஷார்ட்கட்டா நோட்ஸா எழுதுறதுக்கு பதிலா அதை இந்த மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு மிச்ச சைட் பாயிண்ட்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹத யோகா டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஆசனாஸ் ஒரு ஒரு ரவுண்டு ஒரு கிளாக் மாதிரி போட்டுக்கிட்டு கூட ஒன்று வந்து ஆசனாஸ், அப்போ அது எத்தனைன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் முத்ராஸ், நெக்ஸ்ட் நாடிஸ், அது மாதிரி எல்லாமே ஒரு சர்க்கிள். ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, ஸ்கிரீன் தெரியுங்களா? எஸ், இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த டைனமிக் பேட்டர்ன்ல உங்க கான்செப்ட் எக்ஸ்பேண்ட் ஆனா அதுக்கு பேர் தான் மைண்ட் மேப்பிங். இந்த ஒரு ஸ்லைடு போதும் உங்களுடைய என்டையர் ஐடியாவை குரூப்பிங் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி யோகான்னு எடுத்துக்கங்க, அதுல டைப்ஸ் ஆஃப் யோகாவை பிரிங்க. மேபி நம்ம அஷ்டாங்க யோகா எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதுல இருக்கிற அடுத்து 8 லிம்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். So it starts with a central point and expands in a dynamic pattern all around. இதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, மைண்ட் மேப்பிங். இப்ப நாங்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்க போறோம்னு வைங்களேன், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிரசன்டேஷன் போறோம்னா என்னுடைய ரிசர்ச் ஒர்க் இங்க டாக்டர் சேதுன்னு இருக்கும், டைட்டில் இருக்கும், இங்க கொடுத்துருப்பேன் இன்ட்ரோடக்ஷன், மெத்தடாலஜி, தென் டேட்டா அனாலிசிஸ். அதுல போய் நான் கிளிக் பண்ணாவே போதும், எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் ஸ்லைடு the expansion of or meaning of that it goes. அதுக்கு பேர் தான் மைண்ட் மேப்பிங். So the answer is correct, the explanation is also correct. அந்த மேம் அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, that's also correct. Good, super. மத்ததெல்லாம் காமன், மத்ததெல்லாம் இட்ஸ் a நார்மல். இந்த மைண்ட் மேப்பிங் தான் சென்ட்ரல் பாயிண்ட வச்சுக்கிட்டு டைனமிக் பேட்டர்ன்ல டீவியேட் ஆகும். Right. The next question, every type of communication is affected by. முதல்ல இந்த கம்யூனிகேஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 minutes I will orient it what is the communication process. Only 2 minutes. Okay, communication நாம சொல்றது transmitting information from one person to another. இந்த கம்யூனிகேஷன்ல மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் 2 members. யார் உங்களுக்கு தெரியுமா? நேம் சொல்ல முடியுமா? Sender, receiver. Very good. Okay. Then அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா the characteristics of good communication அப்படின்னு எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 persons இருக்கணும். ஓகேங்களா? there must be a message. Then either the communication in a 3 format கொடுக்கலாம், written formatல இருக்கலாம், oral formatல இருக்கலாம், இல்லனா culture body சைகை சொல்லுவோம்ல அதுக்கு பேரு cultural formatல இருக்கலாம். Communication is a one-way process or two-way process? Two-way process. Super. So the primary purpose is to motivate a response or to influence the human behavior. The communication formalaவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாவும் இருக்கலாமா? ரைட்டா? சரியா? Communication may be formal and informal. Okay?
எஸ் சார் Yes, sir. ஃபார்மல் கம்யூனிகேஷனா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு நான் லீனியர் மெத்தட்ல இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே ரெகக்னைசர் தான். ஓகே, சோ கம்யூனிகேஷன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் போகணுமா, டவுன் டு அப் போகணுமா, இல்ல சைட் டு சைட் போகணுமா? Formal communication hierarchy level இருக்குங்க சார். இல்ல நான் சொல்ற இந்த மூணு ஃபார்மட் அலௌடா இல்ல ஒரே ஒரு ஃபார்மட் தான் சொல்லிக்கலாம்? அப் அண்ட் டவுன், டவுன் டு அப், சைட் டு சைட். Super. Okay, the objectives of communication to convey the right message, to serve the coordination or the communication coordinates between the center and the receiver, and it creates a very good relationship to develop the managerial skill. Very, very important in communication now. It gives a advantage, add-on advantages to the managers. Managerial skill வந்து develop பண்றது நல்லா இருக்கும். Communication effective-ஆ இருந்தா தான் he or she become the manager சொல்லுவாங்க. சரிங்களா, effective manager சொல்லுவாங்க. Then to create effectiveness policy, to boost moral. இதெல்லாம் வந்து the objectives of the communication. Then communication processல ஒரு இது போட்டுருப்பாங்க தெரியுங்களா, sender, message, encoding, receiver, decoding and feedback. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir. சென்டர் வந்து யாருன்னா the ideas கொடுக்கறவங்க, the message, the content. What is encoding? அந்த மெசேஜ் வந்து கன்வர்ட் பண்ணி சொல்றதுங்க சார். Yes, Yes, நம்ம என்ன message பண்றோமோ அது வந்து symbols, maybe words ஆ இருக்கலாம், accents ஆ இருக்கலாம், pictures ஆ இருக்கலாம். ரைட்டுங்களா? This is called as encoding. What is called as a channel? எந்த போர்ட்டல் மூலமா மெசேஜ் சென்ட் பண்றோம் சார்? Radio, telephone, letter, face to face. These are the mode of delivering the message. That's all. Who is called as a receiver? Already you told them who receive the message from the center. It's called as a receiver. What is decoding? அது மேபி பர்சனல் மெசேஜா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சம் டீகோடிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்த டீகோடிங் அந்த கோட் கொடுத்தாதான் அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷோ ஆகும் சார். அந்த மாதிரி இருக்குங்க சார். டீகோடிங் என்னங்கிறதுன்னா அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றவங்க தானே சார் டீகோட். அதாவது ரிசீவருக்கு என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட்டிங் மெசேஜ் இன்டு தி வேர்ட்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, நம்ம என்கோடிங் பண்ணிருக்கோம்ல, அந்த என்கோடிங்க டீகோட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ண, அப்பதான் உங்களுக்கு புரியும். கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு பார்த்திருப்பீங்கல்ல, பைனரி டிஜிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோடிங் நம்ம கொடுக்கக்கூடிய என்கோடிங் வந்து பைனரி டிஜிட்ல தான் இருக்கும். ஆனா நாம இங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பக்கால் லெட்டர்ஸ்லயோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி அந்த மீனிங்ல நம்ம இருக்கு. That's called as a decode. What is the feedback? Response of the receiver. Yes, super. The principles of communication. Clarity இருக்கணும், attention towards the communication or by the receivers. Consistency is very, very important. Adequacy na போதுமான அளவுக்கு. Adequate and complete. It should not be a broken line. It should not be broken. Okay, incomplete இருக்க கூடாது. Then proper time, very, very important. Integration is now to integrate many things, to relate many things in your communication. It's called as integration. Then feedback. These are all the principles of communication. Then we know that method of communication or the way or the flow of communication. Upward communication ங்கிறது யாருக்கு நடக்கும்? Upward communication தான். Manager level. No. Subordinate to superior. Downward na? Superior. Subordinate. Horizontal communication na? same level. என்ன மேடம்? colleagues ல நடக்கும் சார். Same level sir. Even among the colleagues and peers. The same group குள்ள நடக்கக்கூடிய. Crop-wine communication நடக்குது. Crop-wine வந்து friends groups அந்த மாதிரி வருமாங்க சார். Informal communication. That's called as informal. Sharing of their some development, promotions, then even our domestic affairs also shared among the group. That's called as a graph-wine communication. Consensus na? What is called as a consensus? So consensus is nothing but irrespective of their status, they will sit down,
discuss, and take a decision by which it will acceptable to all. That's called as a அதாவது நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் அப்படியே எந்த ஸ்டேட்டஸும் எதையுமே பார்க்காம அவங்களோட குரூப்பா உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாலிசி அரைவ் பண்றதுக்கு பேர் தான் கன்சென்சஸ். ஓகேங்களா? ஓகே. So these are all the preliminary things I want to emphasize before going to this answering of questions. So now we can discuss. Right. Every type of communication is affected by its. This slide என்னோட ஸ்லைடு தெரியுதுங்க தானே? Yes sir. I will answer in our Context. Very good. Context is the right answer. Every type of communication is affected by its context. சரிங்களா? Its context. Context என்னது? So the thing what we are communicating with each other. Yes. கருத்து. நம்ம சொல்றோம்ல இந்த கான்டெக்ஸ்ட்க்கு இது பொருந்தாது. What you are saying it will not go or coincide with the context what we are discussing right now. அப்படி சொல்ற மாதிரி it is the effective communication or every type of communication is affected by the its context. Context தான் அது என்ன சொல்ற தமிழ்ல எப்படி சொல்றது context? தமிழ் மீனிங் என்ன context? உட்கருத்துங்கிறத விட அந்த சூழ்நிலை கான்டெக்ஸ்ட்ங்கிறது இப்ப நாம வந்து ஒரு யோகா அதோடைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அப்படி நாம பேசிட்டு இருக்கோம்னா the contents are the things related to that effectiveness of yoga தான் கான்டெக்ஸ்ட்ங்கிறது. சோ இந்த கான்டெக்ஸ்ட்க்கு நீங்க சொல்ற பாயிண்ட் ஒத்து வரான்னு சொல்றோம்ல the title we discussed or the content we discussed that's called as a context. Okay, next question. Attitude, action and appearance மூணு கொடுத்துருக்காங்க key term in the context of classroom communication are considered as attitude, என்னுடைய attitude, என்னுடைய action, என்னுடைய appearance. As suppose I am a class teacher, I am a teacher. சரிங்களா? classroom communicationல இது மூணும் நான் எந்த வகையில எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்? non verbal. Yeah, exactly correct. Non verbal. My attitude, my actions. நான் கையை கால நீட்டி பேசுறது, நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது, என்னுடைய appearances, these are all comes under the non verbal classroom communications. Okay. The next one, most often the teacher student communication is super question. Utilitarian. Okay, utilitarian. Very nice. What is spurious? Critical, we know. Spurious, you know, something confused. Critical, it should not be. Confrontational, another. Utilitarian is nothing but usage, utility oriented. ஓகேங்களா? பயன்பாடுக்கு ஓரியன்டடா. கான்ஃபரன்டேஷன்ங்கிறது அந்த கான்ஃப்ளிக்ட், முரண்பாடான கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட். In a classroom, a communicator trust level is determined by ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கம்யூனிகேட்டர்ஸ் அப்பனா நான் சொல்றேன் உங்களுடைய ட்ரஸ்ட் லெவல் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவீங்க? Eye contact. Eye contact, right. The first one, use of hyperbole அப்படிங்கிறது எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. இப்போ நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசுறான், அப்பனா அவன் வந்து உண்மையா இருக்கா, அவனுடைய ட்ரஸ்ட், நம்ம வந்து அவனுடைய நம்பகத்தன்மை எப்படிங்கிறத பாக்குறோம். The change of voice level அதுவும் தேவையில்லை. The use of abstract concept நம்ம கிளாஸ்ல சொல்றதை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவனை நம்ப முடியாது. பட் தி ஐ கான்டாக்ட் அதான், அது உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பேசும்போது how the eye contact should be, அப்பதான் அவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்றதா இல்லையாங்கிறது we know even the face to face communication process. Then next question, இது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா பண்ணிடுவீங்க. Horizontal communication, sir. Excellent. இப்பதான் நம்ம பார்த்தோம். What is the cross communication, corporate communication? There are another two words. இங்க வந்து பாத்தீங்கன்னா, imagine you are working in an education institution where people of your equal status அப்படின்னு வரும்போது the colleague or BS ன்னு வந்துருது. சோ அவங்களுக்கு வரும்போது அது horizontal communication தான். verticalங்கிறது நம்மளுக்கு already we know that vertical it's an upward or downward இருக்கு. vertical பொறுத்த வரைக்கும் upwardனா from subordinate
superior போகும் இல்ல டவுன் வேணா superior. Corporate and cross communication என்னங்கிறது பாத்துக்கங்க. Cross communication we can know ஒரு இந்த கிராப் weight மாதிரி தான். Cross communicationங்கிறது we can ஒரு skip பண்ணி போறது. That's a cross communication. ஒரு hierarchy skip பண்ணி போறது. But corporate communication, I may not know the exact meaning of the corporate communication. So here the answer is horizontal communication is correct. The different types of barriers for your highlight ka கொடுத்திருக்கேன். Cultural barrier, semantic barriers, gender barrier, perceptual barriers, language barriers, emotional barriers, environmental barriers, physical barriers, personal barriers, organizational barriers. These are all the barriers which affect the effective communication process. So here the question comes, what are the barriers to effective communication? Among the four you can answer, what are the barriers to effective communication? Moralizing, that's a moral, being judgmental, pakka in your judgment, and commands of consolation. So என்ன சொல்லலாம், ஒரு ஒழுங்குபடுத்துதல், சரியாக தீர்ப்பளித்தல், comfort zone. Consolation is nothing but comfort. So the comfortness on your commands. அதுவா dialogue, summary and self review, use of simple words, cool reaction and defensive attitude. அது வரவே வராது. defensive attitude நீ எடுத்தலாம் நெகட்டிவ். personal statement வரவும் கூடாது. personal statements and eye contact and simple narration இல்ல. whether one or two. So here the answer is one, because you must be moralizing, being a judgmental, and commands and consolation. That's the answer. The choice of communication partners. The choice of communication partners. ரெண்டு பேர் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணா அப்ப the partners வந்து எப்படி இருக்கணும்? Is influenced by a factors of. So இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஆன்சர் போடலாம். ஆனா உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சா நீங்க போடலாம். நான் மீனிங் பார்த்துட்டேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். The dissonance அப்படின்னா disagreement அர்த்தம். Dissonance is nothing but disagreement. So all the three லையும் வந்து பாத்தீங்கன்னா dissonance இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸ்ல வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கணுமா? ஒரு ப்ரோக்ராம் ஆங்கரிங் பண்றாங்க ஒரு விஜய் டிவில, ரெண்டு ஆங்கர்ஸ்க்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா அது எப்படி இருக்கும் பாருங்க, அந்த சாய்ஸ். So it should not be. எனக்கு அந்த மீனிங் நான் பார்த்ததுனால சொல்றேன், இது மூணுமே டிசோனன்ஸ் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். இதுல ஏதோ ஒண்ணுக்கு நான் வார்த்தையை தான் கண்டுபிடிப்பேன் என்னுடைய பொறுத்த வரைக்கும். இதுதான் காமன் வேர்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் தெரிஞ்சா நம்ம ஈஸியா we can go with the proximity. நான் அன்னைக்கே சொன்னேன் க்ளோசர், அந்த ஒரு இது கூட உங்களுக்கு சொன்னேன் ப்ராக்சிமிட்டிக்கு. ஒரு 3 வெள்ளி ஸ்டார் இருக்கு, நம்ம ஸ்கைல பாக்குறோம்னா ஏதோ ஒரு இதை சிங்க்ரைஸ் பண்ணோம். ஒண்ணு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷேப் ஃபார்முலேட் பண்ணும். தட்ஸ் கால்ட் as proximity, utility and then loneliness. So these are all this is the correct factors of selecting the communication for partners for effective communication. The next one, as a teacher, select the best option to ensure your effective presence in the classroom. இது நீங்க அழகா சொல்லிடுவீங்க. கட்டாயமா being authoritarian இருக்காது. Adoption of well established. பக்கா, ஏன்னா authoritarian இருக்க விரும்ப மாட்டாங்க, ரொம்ப டிக்டேட்டிவா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது. இந்த மூணுமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டீச்சிங் ஆப்டிடியூட்லயே பார்த்துருக்கோம். பியர் குரூப் கமாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. So adoption of established posture. Yeah, that's right. Every communicator has to experience. Very nice. ஒவ்வொரு மெசேஜ் டெலிவரி பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இந்த அனுபவம், எந்த இதுல அனுபவம் வந்து அதிகமா இருக்கணும், எப்படி அனுபவப்படுறது, has to experience. Manipulated emotions என்ன தெரியுங்களா? நாமளா உருவாக்கிக்கிறது. That's a manipulated emotions. The issue of homo pills அப்படிங்கிறது என்னன்னா, it's related with the homo things, that is same. Pills is நம்ம சொல்ற homosex அந்த மாதிரி வரக்கூடிய issue of homo pills. Status dislocation, negative sentence வர வேண்டாம். So the only one answer is now suited for this. Anticipatory excitement. Yes, yeah, very good. என்ன நம்ம தெரியுமா, ஒரு எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்டா நம்ம என்ன சொல்றது, உற்சாகம், ஆச்சரியம். ஆன்டிசிபேட்டடா
எதிர்பார்த்திருத்தல், anticipate, எதிர்பார்த்திருக்கிறது. Some excitement, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எதிர்பார்த்தா இருப்போம். That excitement, that's called as anticipatory excitement. The next one, effective communication presupposes. ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயம். இப்ப எனக்கே நான் வந்து உங்களுக்கு இப்ப எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணோம்னா Understanding, sir. yes, exactly correct. Understanding the statement, understanding the question, or understanding the context, understanding the content, that's important. நீங்க அது இருந்தீங்கன்னா கட்டாயமா நீங்க எல்லாமே எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஏதோ உங்க ஆன்சர்ஸ், your answer will be effectively communicated if you understand the context. The question கொடுத்திருக்கக்கூடிய தன்மையை உங்களால புரிஞ்சுக்க முடியுமே ஆனால் டெஃபினட்டா நீங்க எல்லாம் சக்சஸரா இருப்பீங்க. அதுல மாற்றமே. அதுதான் இந்த இதை நாம திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இட்ஸ் a gift. ஏதோ ஒரு நீங்க because you already taking a subject as a yoga is complete of positivity. எப்ப பாசிட்டிவிட்டி வரும்? நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்கள்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்க கூட வந்து அந்த கனெக்ஷன் இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் பாங்க. ஐ பிலீவ் ஆன் தட். நான் வந்து சாதிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே என் மைண்ட் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது சாதிக்கணும் இல்ல நான் யூஜிசி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னா கட்டாயம் அதே எண்ணம் உள்ள இன்னொருத்தர் கூட எனக்கு எப்படியோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பர்த்டே. So it is for all these things you need an understanding. Expressive, that's an expressive na fast communication is driven by expressive communication is driven by aggression, withdrawal, encoder decoder contract or encoder's personality characteristics, external clue. Here is the answer. Encoder decoder contract. Encoding, decoder, contract. Encoder contract. Expressive communication அப்பனா ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Encoder and decoder contract. What is contract? External. What is contract? ஒப்பந்தம். An agreement. ஒப்பந்தம் பண்ணா கரெக்டா இருக்குமா? No sir, it's encoder's personality characteristic. நம்ம யூசுவலா இப்ப நானே எக்ஸாம்ல எழுதுனா கூட நான் அந்த என்கோடர் டீகோடர் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ரெண்டு வார்த்தை கரெக்டா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் இதுதான் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா மெசேஜ கொடுக்கறது அங்க போய் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்ததுன்னா அப்படிதான் நம்ம நினைப்போம். பட் இந்த ஒன் மோர் வேர்ட் இஸ் ஆடட், கான்ட்ராக்ட். So it's not be a contracted one, it's a contractual கிடையாது, இல்ல இந்த மாதிரி கிடையாது. அதனால நீங்க இங்க கன்ஃபியூஷன் வர்றது என்கோடர் டீகோடர் கான்ட்ராக்டா இல்ல என்கோடர்ஸோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். கட்டாயமா என்கோடர்ஸோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் the suitable answer for this question. இல்லைன்னா நம்மளுக்கு மீனிங் தெரியல, நான் மீனிங் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா my choice is goes to encoder decoder contract தான் போகும். இந்த மாதிரி சில நேரத்துல வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன் நம்மளுக்கு தேவை 30 மார்க் தான். ஜெனரலா கம்யூனிகேஷன் கான்ட்ராக்ட் வேர்டே வராது சார். கான்ட்ராக்ட் should not come. எஸ் அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் மேம். இப்ப படிச்சிருக்கிறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்ன, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பேராகிராஃப் கொடுக்கறது ஆக்சுவலா கொஸ்டின்ல இல்ல, பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது. இதை நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லிடுவீங்க ஆன்சர் என்னது. ஏன்னா அந்த மீனிங் புரிஞ்சதுக்குன்னா நீங்க ஈஸியா சொல்லிடுங்க. அப்ப இந்த மீனிங் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ரிப்பீட்டடா எக்ஸ்போஸ் ஆகும் போது we come across with a number of words with meaning. நான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே சில இது எனக்கு புரியாது. நான் இப்ப இந்த கோயர்சன் இருக்குன்னா தெரியாது நம்மளுக்கு, ப்ரெஷர்னா நம்மளுக்கு தெரியும். அப்ப ப்ரெஷர்னா கட்டாயமா இருக்காது. பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் போய் ப்ரெஷரும் இருக்காது, கான்ஃபிளிக்ட் இருக்காது, சப்மிஷனும் இருக்காது. So what is the things? Positive classroom and encouragement. அப்ப பெர்சுவேஷனுக்கு மீனிங் தெரிஞ்சா நீங்க கட்டாயமா இப்ப இதை பார்த்தோன்னா ஆன்சர் சூஸ் பண்றதா வேற ஒன்றும். அதுதான் நான் சொன்னா இட்ஸ் an
Example, still you have 1 month to go. Like 1 month நீங்க 5ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம், ரைட்? இன்னைக்கு வந்து 10. Okay, 25 days to go. நீங்க அழகா போலாம். Still you can go law. Classroom communication is the basis of inanities அப்படிங்கிறது stupidness. External inanitiesங்கிறது stupidness. Biasedங்கிறது ஒருதலை பட்சமாக. Aggression நாம எடுத்துக்கவே வேண்டாம். Social identity. Identity, sir. Social identity. It's a social identity. Okay, இது கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட் அழகா ரீட் பண்ணி சொல்லுங்க. ஆனா இதுக்கு மீனிங் தெரிஞ்சா தான் உங்களால சொல்ல முடியும். But anyway, you can try. Information and communication technology is considered as a subset of information technology. Whether it is right or wrong, first நம்ம அதை பார்ப்போம். First statement சரியா தவறா? Right. Okay. Second statement, the right to use a piece of software is termed as a copyright. Yeah, true, sir. Superb. Both 1 and 2 are correct. Correct. But the answer is neither 1 or 2. Agree, sir. ஒன்னும் சரி இல்ல, ரெண்டும் சரி கிடையாது. ரெண்டுமே தப்பு. அப்பனா என்ன அர்த்தம்னா, ICT is not the subset of information technology, but IT is the subset of ICT. அதான் fact. சரிங்களா? IT, information technology, is the subset of information and communication technology. ஓகேங்களா? அப்ப முதல் சென்டென்ஸ் தப்பு. The right to use இருக்குங்கல்ல, the right to useங்கிறது license, it is not a copyright. The intellectual property இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் copyright. What is the meaning of the copyright? Copyright is nothing but intellectual property rights. என்னுடைய intellectual property, நான் ஒரு கான்செப்ட் எழுதியிருக்கேன்னா அந்த கான்செப்டுக்கு நான் காப்பிரைட் வாங்கிட்டேன்னா, மேபி காப்பிரைட், பேட்டன்ட், சரிங்களா, இதெல்லாம் வந்து என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதை இன்னொருத்தவங்க காப்பி பண்ணாங்கன்னா எனக்கு உண்டான லாயல்ட்டி கொடுக்கணும். அவங்க இன்னொருத்தவங்க அதே கான்செப்ட் திருடி அவங்க பண்றாங்க, இல்ல ஒரு படத்தை வந்து நான் வச்சு ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஒரு கான்செப்ட், என்னுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டில நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னா அதை இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா எனக்கு லாயல்ட்டி கொடுக்கணும். சரிங்களா? பட் ரைட் டு யூஸ் இஸ் நத்திங் பட் லைசன்ஸ். இப்ப நான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? காப்பிரைட் வேணுமா, லைசன்ஸ் வேணுமா? MS ஆபீஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் எனக்கு நான் யூஸ் பண்றதுக்கு காப்பிரைட் வேணுமா, லைசன்ஸ் வேணுமா? லைசன்ஸ் போதும் சார். அப்ப ரைட் டு யூஸ்னா என்ன அர்த்தம்? What is the right to use? License. ஓகேங்களா? இப்ப காப்பிரைட் அதே MS ஆபீஸ நான் இன்னொரு வருஷம் நான் கிரியேட் பண்றேன்னா அப்ப எனக்கு என்ன வேணும்? காப்பிரைட் பெர்மிஷன் வேணும். இதே MS ஆபீஸ் சாஃப்ட்வேரை நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி SS ஆபீஸ் மாத்துறேன். டாக்டர் எஸ் சேதுனால MS ஆபீஸ SS ஆபீஸ் மாத்துறேன்னா I need the copyright because this intellectual property lies with the MS Office, Microsoft. If I want to modify or use a 90% of the same thing, where I need a copyright. That's all. But both 1 and 2 are not correct. The interaction between a teacher and students. A zone of proximal difference of proximal confusion, proximal development, proximal distortion. Development, sir. Development. சூப்பர். ஏன்னா அதான் ஒரு வார்த்தை பாசிட்டிவா இருக்கு, அதனால யூஸ்வலா நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ மீனிங் we will go with the development தான். proximal அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல படிப்போம். proximal end, distal end ன்னு படிப்போம். The origination point க்கு பேரு proximal னு சொல்லுவோம். The origin part is called as a proximal. If it is developed and it will reach some extent, that's called as a distal end அப்படிப்போம். தொடக்கம் proximal, the end வந்து distal சொல்லுவோம். ஒரு மசில் ஆரிஜினேட் ஆனா அதுக்கு பேரு proximal end, அந்த மசில் இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகும் அதுக்கு பேரு distal end. So அந்த பேசிஸ்ல நான் I can go with proximal development. That's all. The spatial audio reproduction in a classroom. Is spatial audio reproduction in a classroom can reduce the students
ஆன்சர் என்ன வருங்க? Cognitive load in understanding. அதாவது வாட் இஸ் ஸ்பேஷியல் ஆடியோ ரீப்ரொடக்ஷன்னா அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா, நாம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல நாம பேசக்கூடிய விஷயம் அப்படியே உங்க காதுக்குள்ள வந்து அது எப்படி உங்களுக்கு வந்து லோட் ஆகுது, how it will be loaded. Understanding, sir. So cognitive load in understanding is the correct respect for the teacher கிடையாது, motivation for excellence கிடையாது. So the correct answer is cognitive load in understanding. The next question, the classroom communication should essentially be. பாத்தோம் நான் மீனிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். Empathetic. எஸ், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தாவே அதான் பக்கத்துல இருக்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். கம்பாசினேட். நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசில a teacher must be compassionate கொடுத்திருப்பாங்க. நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்கு, a teacher must be compassionate. முதல்ல a teacher must have the passion towards the job போட்டிருப்பாங்க. இட்ஸ் a noble profession சொல்லுவாங்க. இப்ப அந்த ஒரு வார்த்தை போடுவாங்க. ஏன்னா ரீசெண்டா we have a discussion with the parents. One parents indicated the word, சார் இதுல பாருங்க இந்த லைன்ல compassionate அப்படின்னு போட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா whether the teacher nowadays are compassionate அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. So empathetic is nothing but pleased way. Pleased way. அதாவது உங்கள்கிட்ட சொல்லி அதை புரிய வச்சு உங்களை வந்து அந்த கான்செப்டுக்குள்ள நான் கொண்டு வர வைக்க முடியுமே, ஆனால் மேக்கிங் யூ ஆல் டு இன்வால்வ் ஆர் மேக்கிங் த செஷன் இன் a lively manner அப்படி நம்ம போனோம்னா that's called as empathy, right? So the classroom communication should essentially be empathetic. Forced இருக்க கூடாது, abstract-ஆ very precise. The non-descriptive-ஆ இருக்கவே முடியாது, கட்டாயமா descriptive-ஆ தான் இருக்கு. இப்ப I am also going in a descriptive manner தான், even though it is a non-descriptive நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் டிஸ்கிரிப்ட்னா என்னது, இந்த நீங்க இதுக்கு ஆன்சர் ஏ அவ்வளவுதான், இதுக்கு ஆன்சர் பி. I never descriptive give any description about the answers. If I am giving description about the answer, it is comes under the descriptive method of communication. If there is no such a kind of description, then it is called as a non-descriptive method of communication. So empathetic is correct answer. A good communicator begins his or her presentation with, நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க, it is a useful thing. Icebreaker, sir. Communicator போட்டாங்க. Icebreaker. சூப்பர். மத்ததெல்லாம் உங்களுக்கு பாருங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க சார் இந்த क्वेश्चन. வரும் மேம், இதுதான் மேம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. அதான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்றதுன்னா 10 கொஸ்டினை பார்க்கும்போது என்ன சார் அதேதான் சார் வருது, அதே நோ, இந்த வார்த்தைகள் இந்த காமெடிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நீங்க ஐஸ் பிரேக்கர் போறீங்க. இல்லைன்னா யூஸ்வலா என்ன டவுட் வரும்னா நான் செக்யூட்டர் ஆர் ஐஸ் பிரேக்கர் ரெண்டுல டவுட் வரும். ஏன்னா அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்க, அப்போ ஒருவேளை இதைத்தான் கொடுத்துருப்பாங்க ஆன்சர், சரி அதுவே நம்ம போட்டுருவோம். ஐஸ் பிரேக்கர் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராங்கா, ஆனா அந்த நான் செக்யூட்டர் பார்க்கும் போது ஒரு சின்ன டவுட் வரும். அந்த எனக்கும் தெரியல மீனிங், அதனாலதான் நான் பார்த்ததை உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் நத்திங் பட் மேக்கிங் a comedy sense, a comic effect, comedy effect. அதான் நான் செக்யூட்டர். சோ மத்த ரெண்டு நம்மளுக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினோ ரெப்பிட்டிட்டிவ் பிரைஸோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிளாஸ் நம்ம தொடங்கும் போது ரெப்பிட்டிட்டிவ் பிரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது. ஓகே, சோ we go with the ice breaker தான், ரைட்? இல்லைன்னா பிரைன் ஸ்டார்மிங் அப்படி போவாங்க, ஐஸ் பிரேக்கர் ஆர் பிரைன் ஸ்டார்மிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐஸ் பிரேக்கர்னா என்னது சார்? ஐஸ் பிரேக்கர்னா என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் உங்க சப்ஜெக்ட் இல்லாம ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் பிரேக்கர் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கார்ல டிராவல் பண்றாங்க. ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கில் பண்ணிடுறான், கத்தியை வச்சு குத்திடுறான். அப்படியே கார்ல இருந்து எடுத்து வெளியில போட்டுட்டு கத்தியை தூக்கி அங்கிட்டு ஃபாரஸ்ட்ல வீசிட்டு ஆபீஸ் போயிடலாம். போலீஸ் வருது, போலீஸ் வந்து இவனுக்கு போன் பண்ணுது, உங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க வாங்கன்னு சொல்றாங்க. உடனே இவன் இங்க போயிட்டான். போன உடனே அவனை கைது செஞ்சுறாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. எப்படி அவனை கைது செஞ்சாங்க? இதான் ஐஸ் பிரேக்கர். சொல்ல முடியுமா எப்படி அவனை கைது செஞ்சிருப்பாங்க? அவன் தான் எப்படி தெரியும்? தெரியல சார். எந்த எவிடன்ஸுமே இல்ல. இதுதான் ஐஸ் பிரேக்கர். இப்ப உங்க பிரெயின் ஓடும், ஏன் 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 அப்ப நான் சொல்ல மாட்டேன், கடைசியில தான் சொல்லுவேன்.
சம்டைம்ஸ் ஐ வில் ஓபன் த ஆன்சர். அப்ப என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து இது மாதிரி மர்டர் நடந்துட்டு வாங்கன்னு சொன்னா, எந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு அவன்கிட்ட சொல்லல. இவர் கரெக்டா அந்த ஸ்பாட்ல போய் நின்றாரு, அவனை கைது பண்ணி கூட்டு போயிட்டார். தட்ஸ் கால்ட் சம் கைண்ட் ஆஃப் ஐஸ் பிரேக்கர். நிறைய இருக்கு இப்போதைக்கு. நீங்க ஐஸ் பிரேக்கர் நீங்க கூகுள்ல கொடுத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸா முன்னாடியே சொல்றதா சார்? என்ன சஸ்பென்ஸா இருக்குறதா? அது டிபெண்டிங் அப்பான் தி டீச்சர் அண்ட் தி. இப்போ இதே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் எடுத்தனா உடனே சொல்லிடுவேன். ஏன்னா அவனால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அந்த கியூரியாசிட்டி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்சுக்கன்னு ஆசைப்படுவான், இல்ல அவனுக்கு கவனம் என்ன செய்யாது, இதுல சப்ஜெக்ட்டுக்கு வராது. அதனால டிபெண்டிங் அப்பான் தி கிளாஸ், எப்ப நம்ம ஆன்சர் உடனே சொல்லணுமா இல்ல கடைசியில சொல்லணுமா அப்படிங்கிறது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு உண்டான ஆன்சர் நான் நடத்தக்கூடிய பாடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்டா நான் கொடுப்பேன், நீங்க வாட்ச் பண்ணி கடைசியில எனக்கு சொல்லணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, நல்லா கவனிப்பாங்க. நல்ல கவனிப்பாங்க. இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி டீச்சர். அவ்வளவு. வேர், வென், ஹவ் இட் கேன் பி யூஸ்ட், அதானே நம்ம எஃபெக்டிவ் டீச்சர்ஸ்க்கே போறோம் இந்த கம்யூனிகேஷன்ஸ். ஓகே. காமெடிக்கு எஃபெக்ட் என்ன சார்? காமெடிக்கு எஃபெக்ட்னா ஜோக் அடிக்கிறதா. ஜோக் அடிக்கிறதா இது அந்த மாதிரி இல்ல. சம்வாட் என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் அக்கரன்ஸ், இப்ப நீங்க நான் வந்து ஒண்ணு ஏதோ முன்னாடி தப்பு பண்ணிருக்கேன், இல்ல வந்து ஏதோ ஒண்ணு என்னைய வச்சு டீஸ் பண்ணிருக்காங்க, அதை மறுபடியும் நான் சொல்றேன். It will create, it will irritate. Okay. Thank you. The next one, in a classroom, the probability of message reception can be enhanced by. Probability na உங்களுக்கு தெரியும், மெசேஜ் ரிசப்ஷன்னா டீகோடிங், அதாவது இந்த எண்ட் ரிசீவர் சைட்ல எப்படி என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம். கட்டாயம் யூசிங் ஹை டெசிபிள் ஆடியோ டூல்ஸ் கிடையாது. எக்ஸ்போசிங் தி இக்னோரன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருமா? ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோமா? அப்ப ஒன்னு ஏயா இருக்கலாம், இல்லைன்னா சியா இருக்கலாம். எஸ்டாப்ளிஷிங் a viewpoint இல்ல இன்கிரீசிங் தி இன்ஃபர்மேஷன் லோட். இதுல ரெண்டுல எது பாசிட்டிவ்ஸ் பாக்குறீங்க? Establishing a viewpoint. Yes, that's your answer. Okay. Yes, screen next quick-ஆ மாறுதா? Yes sir, மாறுது. Delay இல்ல. No sir, no, correct-ஆ மாறுது. Thank you. Okay. Differentiation between acceptance and non-acceptance of certain stimuli in classroom communication is the basis of. அதாவது உங்களுடைய acceptance or non-acceptance of stimuli. சில நேரத்துல acceptance நீங்க ஒரு ஆடியோ play பண்றீங்க, audio is nothing but a stimuli. The message process in the channels, different channel நம்ம சொல்றோம்ல, சரி channels இல்ல, the mode maybe sorry the contents maybe written இருக்கலாம், oral இருக்கலாம், culture இருக்கலாம்ல. இது ஏதோ ஒரு ஸ்டிமுலே நீங்க கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றீங்க, அதனுடைய அக்செப்டன்ஸும் சிலருக்கு வந்து பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அக்செப்டன்ஸ் அண்ட் நான் அக்செப்டன்ஸ் இஸ் a basis of what? Selective expectation of performance. Selective expectation of, no, selective expectation of performance. அதான் கரெக்ட். செலக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்ட். அதனாலதான் நம்ம இந்த அக்செப்டன்ஸ் நான் அக்செப்டன்ஸ் போகும். அஃபிலியேஷன் டு பியர் குரூப்ஸ் அது தேவையில்லை. அது அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா ஸ்லோ லேர்னரா, ஃபாஸ்ட் லேர்னரா, ஹை லேர்னரா, அதை பத்தி மேட்டர் கிடையாது. செலக்டிவ் அட்டென்ஷன் விட இந்த அட்டென்ஷனா எக்ஸ்பெக்டேஷனா வரும்போது அதுதான் டாமினேட் பண்ணும். தென் செலக்டிவ் மாராலிட்டிங்கிறது, மாரல்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், எத்திக்கல் பிஹேவியர், ஒழுக்கம். ஸ்டேட்மெண்ட் படிங்க. The initial message to students in the classroom by a teacher need not be critical to establish interaction later. இது சரியா தவறா?
Wrong, sir. தவறு. False. A is a false. இவ்வளவு யோசிக்கிறீங்க அதுக்கு. Second reason are more control over the communication process means more control over what the students are learning. A is false. Correct. Yes. More control over the communication process இருந்தா கட்டாயமா learning எப்படிதான் இருக்கும்? More controlled தான் இருக்கும். No doubt. So the answer is 4. A is false, but R is true. A is 4. Answer is 4. Right. The next assertion and to communicate well in the classroom in a natural ability is a natural ability. False. False. To communicate well in the classroom is a natural ability கிடையாது. எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளுடைய என்விரான்மெண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? Very exceptional cases, very few possess the natural ability. The speakers, சில ஸ்பீக்கர் சொல்லுவாங்கல்ல, very few. Effective teaching in the classroom demands knowledge of the communication process. True. Huh? True. Yes, true. Effective teaching in the classroom எதை பொறுத்து அமைகிறது? Knowledge of the communicative process. அப்ப answer is A false. R is true. correct. A is false and R is true. Then assertion and reason. Classroom communication is a transactional process. Classroom communication is a transactional process. சரியா தவறா? True. Communication உடைய மீனிங் என்னதான்? Transformation and transaction. Yes. A teacher does not operate under the assumption that students' response are purposive. இது சரியா தவறா? A teacher does not operate under the assumption that, அதாவது ஒரு assumption ஸ்டூடெண்டோட assumption பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸ் ஆர் பர்பசிவா இருக்குங்கிற assumption பேஸ் பண்ணி டீச்சர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா? அசியூம்னா நான் யூகித்தல். அவங்களுடைய ரெஸ்பான்சஸை வச்சு ஏதோ ஒன்று யூகித்து நான் என்னுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஆப்ரேட் பண்ணணுமா, இல்ல நான் எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் ப்ராசஸை கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? நம்ம எஃபெக்டிவா கொண்டு ஸ்டூடண்ட்ஸ் ரெஸ்பான்சஸும் கன்சிடர் பண்ணணும் சார். பர்பசிவ் இருக்கு பாருங்க. ஆர் பர்பசிவ் இருக்கு இந்த இடத்துல. ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்க சொன்னது கரெக்ட். பர்பசிவ் ரெஸ்பான்ஸா இருந்தா நீங்க இது பண்ணுவீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படா ஒரு கிளாஸ் முடிப்பாருன்னு நீங்க இருக்கு. ஏன்னா யூ ஹேவ் சம் பர்பஸ். இவர் எப்ப எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, 11 மணிக்கு நான் அடுத்த அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கேன், இவர் கிளாஸை பிடிக்க மாட்டாரோ, இழுத்துக்கிட்டே போறாரு. அப்ப நான் உங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி whether I can operate. It is not a good communication. Third is answer. It is not a good communication, but at the same time என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Do or die பாங்கல்ல, kill இல்ல, kill before அது என்ன சொல்லுவாங்க? It die. Kill before it die சொல்லுவாங்கல்ல. நேச்சுரலா இறந்து போறதுக்கு முன்னாடி நீனே கிளாஸ் முன்னாடி முடிச்சிருன்னு ஒரு கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? சில நேரத்துல ஏன்டா சும்மா வளவளன்னு கத்திட்டே இருக்க, முதல்ல நீ சீக்கிரம் படிக்க வேண்டியது, யாரு இதை கேட்டுட்டு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும். பட் பாசிட்டிவ்ல நீங்க யோசிச்சீங்கன்னா teachers has to adopt, operate on an effective way of communication. By the way, the students should not go for a purposive responses. When we are correct, then the students' mentality or mind should not deviate what the context exactly. So A is true, but R is false. The last question for the communication. இதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பார்த்ததுல ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சது. F மட்டும் எனக்கு குயிக்கா ஆன்சர் தெரியும். Value of what is learned through classroom communication is not an issue for students. It's a negative sentence. It is negative thoughts about the classroom communication. So automatically எனக்கு நான் அந்த நெகட்டிவ் தான் முதல்ல பார்ப்பேன். மேக்ஸிமம் the negatives.
ஸோ எஃப் வராத ஆன்சர் எதிர்பார்த்து ஏபிசிடி இதை வச்சுட்டு நான் ஆன்சரை செக் பண்ணேன். ஆன்சர் இஸ் ஏபிசி அண்ட் டி இஸ் கரெக்ட். ஆன்சர் 3. Option 3. 3. ஈல கூட கொஞ்சம் லிட்டில் பிட் டவுட் இருக்கு, எனக்கு வருமா வராதாங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு. பட் நான் இக்னோரிங் ஆன்சர் கான்செப்ட் தான் இந்த போவேன் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ கூட இன்னைக்கு கூட நான் ஒரு 10 கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட்லயும் செட் பண்ணி கொடுத்தேன் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக. அப்பனா அந்த இக்னோரன்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். இக்னோரன்ஸ் பிரின்சிபலை தான் இந்த, ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நீங்க இதுக்கு முன்னாடி டைரக்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க அதிகமா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த கேண்டிடேட்டோடைய கிரிட்டிக்கல் இன்கொயரி லெவல் எப்படி இருக்கு, கிரிட்டிக்கல் நாலேஜ் ஆர் அனலிட்டிக்கல் மைண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு, how they can discriminate the true meaning in the confused areas or the confused zone. இது வந்து confused zone தான். 5-6 கொடுத்திருக்காங்க, 5 ஒரு மாதிரியா இருக்கு, இதுவும் தேவைப்படும் அதுவும் தேவைப்படும். இப்ப எது what is the exact, how the students teachers can abstract the idea from the given அப்படிங்கறத நிறைய டெஸ்ட் பண்றாங்க. அதனால நீங்க அதிகமான கொஸ்டின் இந்த ஸ்டைல் எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த ஸ்டைல் எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அழகா எல்லாருமே தி கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நான் கேட்கும் போது ஒண்ணு நீங்க அழகாவே சொன்னீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க படிச்ச கட்டாயம் ஒரு பாயிண்ட் இதுல இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட ரிலேட் பண்ணி மத்த 3 சரியா தவறான்னு பாருங்க. இப்ப ஏங்கிறது உங்களுக்கு சரியா தெரிஞ்சுட்டு கரெக்ட்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஏ இருக்கக்கூடியது 3 தான் இருக்கு. இப்ப சி அப்படி பாருங்க, இந்த கோஆர்டினேட் போட்டீங்கன்னா குயிக்கா பார்த்துட்டு ஒரு இக்னோரன்ஸ் வச்சு ஆன்சர் போலாம், கட்டாயமா ரைட்டா தான். ஏன்னா தவறான ஒரு விஷயத்த ஆன்சர்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த கான்செப்ட்ல ரைட். Thank you சார். கம்யூனிகேஷன் cannot break down கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அது கரெக்டாங்க சார்? மேல பாருங்க, क्वेश्चन பாருங்களேன். மேல क्वेश्चन பாருங்களேன் சார். அதுல correct which of the following set of statements is correct for the describing for the communication breakdown பண்ணா அது ஒரு communication process ஆ? human communication process. Communication process sir. communication நீங்க break down பண்ணா communication should be break down, அது one of the statement கரெக்ட்டா? மேடம் எப்படி பாருங்க, கம்யூனிகேஷனை நீங்க வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவ் ப்ராசஸ்ல கம்யூனிகேஷனை நான் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார். அப்ப கரெக்ட் தானே? எஸ் சார். கம்யூனிகேஷன் cannot break down அப்படி என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன் must be a continuous process, அப்படிதானே? ஆமா சார். yes sir. அதான் மீனிங், வேற ஒண்ணு. ரைட்டா? உங்க நெகட்டிவ் நான் சொன்னதுக்கு நீங்க யாராச்சும் மேல சிக்கு கேட்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க டீல கேட்டீங்க சார். அங்கேயே ஒரு நாட் வந்திருக்கேன், நீங்க அதை ஏன் சொல்லாம இங்கே மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா சில நேரத்துல அந்த மீனிங்க பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது என்னுடைய நாலேஜுக்கு புரிஞ்ச விஷயம். இது என்ன அடுத்த மீனிங் என்னன்னு பார்ப்பேன். அப்ப நான் இங்க ஏற்கனவே இக்னோரன்ஸ் போயிட்டேன்ல, அப்ப எனக்கு என்ன டவுட் வரும்? சி வருமா வராதா, சி வருமா வராதாங்கிற ஒரு டவுட். இப்ப எஃப் வராதுங்கிற தெரிஞ்சதுனால இந்த சி உண்டா உள்ளையாங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், சாய்ஸ், அவ்வளவுதான். இந்த இதே அதே பாருங்களேன், கம்யூனிகேஷன் இஸ் நாட் a universal panacea. அப்படின்னா என்னது? Panacea means that is the solution or remedy, sir. ஒரே நிமிஷம். அந்த மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா இட் இஸ் ஈஸி. எனக்கு அது தெரியாதனாலதான் நான் இந்த இக்னோரன்ஸ்க்கு போறேன். அதனாலதான் உங்களுக்கு அதை நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பார்க்கும் போது நான் அப்படியே என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் பண்ணுவேன், மீனிங் பார்ப்பேன். கியூர். கம்யூனிகேஷன் இஸ் நாட் a universal cure, remedy. அப்படின்னா என்ன மீனிங் வருது உங்களுக்கு? அது கம்யூனிகேஷன்ங்கிறது வேர்ல்டு லெவல் சால்வ் கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன? நம்ம வந்து கம்யூனிகேட் தானே பண்றோம், அப்படிதானே? அதுக்கப்புறம் ஆக்சன் தானே ரெமடிஸ் இல்லையா?
கண்டிப்பா சார். இப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க, கோவிட்ங்கிறது ஒரு ப்ராப்ளம். அது அந்த கம்யூனிகேஷன் இட்ஸ் ரெமடி. மட்டும் தான் கேட்கிறேன். புரியல, கம்மியா தான் சார் இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவிட் வந்து ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. இந்த மாதிரி கோவிட் வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு, அதனால மற்ற நாடுகள் வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ் இட் a remedy or is it a note taken? அவ்வளவுதான். Yes sir. It's a note taken. It's not a universal remedy. Communication is not a universal remedy, but based on the communication, if you are taking any action, then it become a remedy. Am I right? Yes sir. அவ்வளவுதான். நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா முடியும். That's all. இதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்ல மேம், இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க சில பேர் வந்து கூச்சப்படாம இந்த மீனிங் கேட்டீங்க பாத்தீங்களா, அங்கதான் லேர்னிங் இருக்கு. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லி மத்தவங்க நம்மள எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மன பயத்தினால யாருமே அதை கேட்கறதுக்கு யோசிக்க மாட்டோம். என்னுடைய லேர்னிங்ல அது இருக்கவே இருக்காது. எனக்கு தெரியல, அதை நான் கேட்கிறேன். அது சின்ன சென்டென்ஸா கூட இருக்கு. இந்த மேம் சொன்னாங்க பெனாசியானா என்னன்னா ரெமடின்னு சொன்னாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியல. போய் பாக்குறோம், தப்பே கிடையாது. ஏன்னா நான் பாஸ் ஆகணும், படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இது எல்லாமே இந்த கேட்கக்கூடிய கேள்வி அத்தனையுமே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை பொறுத்து தான் இருக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பழைய கொஸ்டினை வச்சு அர்த்தங்கள் எழுதின காலம்னா உண்டு மேம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நான் சொன்னேன், பழைய கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்கை கண்டுபிடிச்சு படிச்சதான் உண்டு. அப்படித்தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸே இப்போதைக்கு நான் சொல்லலாம். அட்லீஸ்ட் சம்வாட் I can in the part of the communication process. இப்ப நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் I think I am succeeded in my communication process between myself and the listener on other side. That's all. Okay, thank you. Next we will move on the next one. Any doubt? நீங்க இது ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க நினைக்கிறேன். I hope the minimum marks on this aspect is 3. Maximum 5 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. மினிமம் இந்த நாலேஜ் இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா மினிமம் 3 assured and maximum by repeated practice. நான் இந்த கிளாஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், சார் அனுப்பியிருப்பாங்க. இது முடிஞ்சோன்னா ஒரு புக்கு 8 செட் இருக்கு கொஸ்டின், சரிங்களா? அதை அனுப்புறேன். டைம் இருந்தா நீங்க அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஹேவ் a time, work on it. டிஸ்கஸ் அந்த மெட்டீரியல் அனுப்பியாச்சு சார். இது நீங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பீங்க சார்? அனுப்பிட்டேன். கூகுள் கிளாஸும் போட்டாச்சா, அவங்க டவுன்லோட் பண்ணிருப்பாங்க சார். பண்ணிருப்பாங்க. ஓகே, குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க, அதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்றாங்க. எஸ் சார், எஸ் சார். போன கிளாஸோட இந்த கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால கட்டாயமா அவங்க எல்லாமே இதுல இந்த என்னுடைய பாசிட்டிவிட்டி மாதிரி நீங்க எல்லாம் ஆகஸ்ட் 5னா ஒரு 15 நாள் கழிச்சு, சாரி நவம்பர் 5னா 15 நாள் கழிச்சு டிசம்பர் போட்டுருவாங்க. நவம்பர் 20 நல்ல சந்தோஷமான நியூஸ் கேட்கலாம், இன்க்ளூடிங் மீ. நானும் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லணும் யோகால, நீங்களும் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லணும் யோகால. கண்டிப்பா சார். ஆமா, அதாவது பிரசாத் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் யூஸ்வலா படிக்கிற காலத்துல இருந்து இண்டிவிஜுவலா நானா படிக்கவே மாட்டேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இந்த சப்ஜெக்ட் சேது இது சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. இப்படி சொல்லிக் கொடுத்தே தான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஏதாச்சும் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து டாஸ்க் இல்லைன்னா யாராச்சும் நீ சேலஞ்ச் பண்ணணும், நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவியா அப்படின்னா உட்காந்து படிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்றதுனால செல்ஃபா இவ்வளவு அவர் ஃப்ரீயா இருக்கேன், இப்ப எந்திரிச்சு உட்காந்து படிப்பேன் அப்படின்னா அப்படியே வரவே வராது. அதுக்கு இப்ப நான் படிக்கிறதுக்கு வந்து பிரசாத் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் பெரிய முக்கியமான விஷயம். அதனாலதான் இவ்வளவு எந்தோட கிளாஸ் எடுத்ததுக்கு காரணம் என்ன, ஓகே நம்மளும் எக்ஸாம் எழுத போறோம், இவங்க கூட சேர்ந்து படிச்சாச்சு. அவங்க கோச்சிங் போறாங்க, நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு படிச்சுட்டோம். அதுதான் இந்த பாசிட்டிவ். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லாருமே 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, என்ன பிரசாத் சார் உங்களுடைய பயிற்சியில 20 டெஃபினெட்லி சார். எஸ் சார், எஸ் சார். நல்லா நீங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அது ஒர்க் நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்டா இருந்திருக்கு. கொஸ்டின் அனுப்பிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க நான் அந்த அளவுக்கு சிரமங்கள் எடுப்பாங்களான்னு யோசிச்சேன். இல்ல அதெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கியூரியாசிட்டி உள்ளவங்க சார் எல்லாருமே. இல்லைன்னா அனுப்ப மாட்டேன், யூஸ்வலா வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருவாங்க. எஸ் சார், எஸ் சார். ஆக்சுவலா இதெல்லாம் என்னுடைய ஸ்காலர் தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது இந்த இதை பூரா. ஏன்னா நான் அவங்களையும் படிக்க வைப்பேன். என் ஸ்காலர் அவங்களும் இப்ப எக்ஸாம் எழுதியிருக்காங்க.
மேக்ஸிமம் எனக்கு இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது என்னுடைய ஸ்காலர்ஸ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நான் படிச்சு உங்களுக்கு டெலிவர் பண்றேன். ஸோ எல்லா சைடுமே அந்த கமிட்டட் இன்வால்வ்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. We will move on the next. Thank you. பிரசாத் சார் பிரேக் வேணும்ல? கொடுங்க சார். பிரசாத் சார் ஒரு 5 minutes பிரேக். 5 minutes break சார். ஓகே ஓகே சார். நம்ம அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அது உள்ள இருப்போம். ஓகே சார், ஒரு 5 minutes break சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.